இந்த மீன் குழம்பு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிறதோட இது வந்துட்டு அரைச்சி நம்ம அதுக்கப்புறமா மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை முதல்ல பார்த்துருவோம். மீன், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, வெந்தயம், பச்சை மிளகாய், கடுகு, மஞ்சள் தூள், மீன் வறுவல் மசாலா, கறி மசாலா, குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள். ஃபைன். இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அரைச்சி போட போறோம்னு சொல்லிட்டீங்க. முதல்லயே அரைக்கிறது முதல்லயே இல்ல குக் பண்றது முதல்லயே? இல்ல, நம்ம வதக்கி அதுக்கப்புறமா அரைக்க போறோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம கடாய் பேன் எது வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன வேணும்? கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ட்ரையா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். என்னென்ன தேவையோ ஆட் பண்ணிடலாம் கடாயில. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எனி ரீஃபைண்ட் ஆயில் தான் இல்லையா? ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான். ஓகே. தேவையான எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கி அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க வேண்டாம். வெங்காயம் சேர்க்கும் போதே நம்ம தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வதங்கிடும் எல்லாமே. வெங்காயம் தக்காளி ஒரே டைம்ல போட்டோம். உடனே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மிளகு சீரகம் இதையுமே நம்ம இதுல வந்து சேர்க்க போறோம். ஓகே ஃபைன். தேவையான அளவுக்கு முதல்ல ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு வந்து இது வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஆற வைப்போம். அதுக்கு பிளேட் இங்க வச்சிடுறேன். இதுல வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா மேம்? இல்ல, இதுல வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை அது ஃபைனலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா இது கூட சேர்த்து நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்துட்டு வெங்காயம் தக்காளி இந்த மசாலா புளி கூட நம்ம இதுலயே வந்து சேர்த்துட்டு வதக்கி அதுக்கப்புறம் தான் அரைக்க போறோம். புளி ஊற வைக்கணும்ன்றது இல்லை. இதுலயே வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். புளியும் நம்ம வதக்கணும் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட நம்ம அரைச்சோம் அப்படின்னா சட்னி மாதிரி ஆயிடும்ல, ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சோ அத வந்து நம்ம அகைன் இந்த மீன்ல போட போறோம். மீனை தான் மேரினேட் பண்ண போறோமா? இல்ல வேணாம், தேவை. ஓகே. நல்ல தக்காளி வதங்கி வரணும்னு இருக்காங்க. அதுக்கு நம்ம மூடி வச்சிடலாமாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம லைட்டா ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிருக்கா அப்படின்னு. போட்டபடியே தான் இருக்கு. இன்னும் வந்து நமக்கு வதங்கல. அண்ட் புளியை வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் சேர்க்க போறோமா? புளி, குழம்பு மிளகாய் தூள்ல இருந்து எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். ஃபைன். ஓகே, மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். க்ளோஸ் பண்ணி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நான் வந்து புளி மட்டும் நினைச்சா இல்ல, இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் அதுல ஆட் பண்ண வேண்டி இருக்கு. இவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலும் அதுக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ மறுபடியும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஓகே. இதுக்கப்புறம் நம்ம புளி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. புளி கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். ஆமா, இதுக்கு ஒரு புளி குழம்பு மாதிரியா? நார்மலா. ஓகே. ஏன்னா நார்மல் குழம்பு கம்மியா தான் சேர்ப்போம் புளி, அதனால கேட்டேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட சேர்ப்போம். ஓகே. இது கூட மசாலா ஐட்டம்ஸ் வரும். மசாலா என்னென்ன அப்படின்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தனியா தூள், மஞ்சள் பொடி, சிக்கன் இது மீன் வறுவல் மசாலா.
இது குழம்பு மிளகாய் இது குழம்பு மிளகாய் தூள். அதுக்கப்புறம் இது கறி மசாலா. கறி மசாலா. இப்ப நம்ம வந்து மஸ்டர்ட் அதாவது கடுகு எடுத்து வச்சிருக்கோம். கடுகு எப்படி லாஸ்டா வந்து ஃபைனலா அப்படி தாளிச்சு கொட்டுறதுக்கா இல்ல? இல்ல மேம், இதை அரைச்சிட்டு நம்ம இதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து கடுகு வெந்தயம் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை நம்ம ஓகே. ஏன்னா இதுல கடுகு சேர்க்கலையா, அதனால தாளிச்சு கொட்டுற விஷயம் இருக்கு. ஆனா எப்படி தாளிச்சு கொட்ட போறோம் அப்படிங்கறத கேட்டிருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லா மசாலாவும் போட்டாச்சு. அண்ட் மசாலா அண்ட் புளியும் அதிகமா போட்டிருக்கோம். அப்படிங்கும் போது இதோட டேஸ்ட்டை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு இல்ல பாக்குறவங்களுக்கே தெரியும் செமையா இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணுமாப்பா இது? இல்ல, இது சேர்த்து ரொம்ப குக் பண்ண வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆனா போதும். நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆற வச்சு அரைக்க போறோம். ஓகே. ஸோ அப்ப ஆஃப் பண்ணிடலாங்களா இல்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும்? இல்ல, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அதுலயே இருந்தா ஆறாது, அதனால பிளேட்ல எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுப்போம். இப்ப அடுத்தும் நம்ம வந்து இதை அரைச்சிட்டாதான் நமக்கு வேலை இல்லையா? ஏன்னா தாளிச்சு இதை தான் நம்ம போட போறோம் மசாலா ஃபர்ஸ்ட். ஆமா மேம். சோ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊத்தி அரைக்க போறோமாப்பா? நல்லா ஃபைன் பேஸ்டா? ஃபைன் பேஸ்டாவே அரைச்சிக்கலாம். ஓகே ஃபைன். ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்க போறோம். இப்போ நாங்க செக் பண்ணதுல ஆறிடுச்சு. பட் அரைச்சிட்டு வர கேப்ல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் ஊத்தி கடுகு நமக்கு பொரியணும். சோ அதை பண்ணிடலாமா? ஓகே. ஹீட் ஆகட்டும். அந்த கேப்ல நம்ம இதை வந்து அரைச்சிடலாம். எல்லாமே போட்டுடலாமா இல்ல? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை அரைச்சிடலாம். அதுக்குள்ள நான் இதை ரெடி பண்றேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்களா? ஓகே. வாட்டர் கொஞ்சம். வேண்டி இருக்கும்ல, இங்க வைக்கிறேன். ஓகே. ஓகே. ஆனா வந்து இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு மசாலா. பட் எந்த அளவுக்கு அரைக்க போறோம் அப்படிங்கறத இப்பவே காமிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் நம்ம அதே மாதிரி தான் அரைக்க போறோம். ஒண்ணுல தண்ணி ஊத்தி வந்து ஃபைனா அதை பிளெண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சோ இப்போ இது வந்து இந்த கப்ல போட்டுட்டு பேலன்ஸ் போட்டுடலாமா? ஓகே. இப்போ வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். மோஸ்டா மீன் குழம்புக்கு பெருசா யாரும் கடுகு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மீன் குழம்புக்கு கடுகு வெந்தயம் ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்றோம். வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க, கடுகு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வெந்தயம் மிக முக்கியமான இன்கிரிடியன்ட். வெந்தயம் வந்து கொஞ்சம். ஓகே. சோ கடுகு வெந்தயமும் பொரியட்டும். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே அதுலயே ஆட் பண்ணதுனால இதுல நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அரைச்சி போடுறது பெஸ்ட். நிறைய வாட்டி இங்க வந்து குக் பண்றவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா அது தனியா எடுத்து போட்டுறாம அதோட சத்து அதுலயே போகும் அப்படிங்கிறது. அண்ட் ஃபிளேவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சோ நமக்கு கடுகும் வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட். மோஸ்டா மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட் உண்மையா ஃபைன்.
நல்லா எண்ணெய் நிறைய இருக்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து வறுக்கிறோன்றதை விட பொரிக்கிறோம் மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கோம் எண்ணெய். ஃபுல் சிம்ல இருக்கு, கொஞ்சம் மீடியம்ல வைக்கட்டுமா? ஓகேம்மா. இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டு உப்பு தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? இல்ல அது இப்போ போடலாம். போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருக்கிறத போட்டுருவோம். ஸோ அதே மசாலாவை நம்ம செகண்ட் டைம் அரைச்சி வச்சிருக்கோம், அதை இந்த ஜாரில் வச்சிருந்தோம். அதை அப்படியே மசாலா திக்காக தான் இருக்கு, அதனால கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணாதான் ஜாரை விட்டு எல்லா மசாலாவும் எடுக்க முடியும். அதில் ஓகே, தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்களா? போதுமா? ஓகே. ஓகே, ஸோ இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, கொதிக்கல. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ண போறோம், பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா மீன் மட்டும் தான் நினைக்கிறேன். மீனை வந்து நம்ம எப்பவுமே லாஸ்டா தான் போடுவோம், அது உடையாம வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நமக்கு கொதிக்க விட போறோமா, க்ளோஸ் பண்ண போறோமா? க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். ஃபைன், இங்க வச்சுலாம். கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை ஆட் பண்ண போறோம். ஸோ மீனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகான்னு ஒரு விஷயத்த வச்சிருந்தோமே, அதை நம்ம எதுக்காக வச்சிருக்கோம்? இப்போ போட போறோமா? இல்ல இப்போ போட்டுடலாம். போட்டுடலாமா? ஓகே. ஸ்லிட் பண்ணி போடணுங்களா இல்ல அப்படியே போடலாம்? ஸ்லிட் பண்ணி போடணும். ஓகே, ஒரு 2 பச்சை மிளகாய். ஓகே, ஃபைன். ஸோ கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அண்ட் மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்டே போட்டு அரைச்சாச்சு அப்படிங்கறதுனால மேபி கார்னிஷுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதானே? ஓகே, ஸோ இதை எதுக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். எந்த மீன் குழம்பா இருந்தாலும் நம்ம ரைஸுக்கு வச்சுப்போம், அதுதான் மெயின். இல்லைன்னா தோசை, இட்லி இப்படி வச்சுப்போம். ஸோ இந்த ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எதுக்கு நல்லா இருக்கும்? ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். ஓபன் பண்ணலாமா? ஓகே. நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ஆட் பண்ணலாமா நம்ம மீன்? மீன் வந்துட்டு இந்த ஸ்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க கண்டிப்பா வந்து ஏரி மீனோ ஆத்து மீனோ ஒரு ஏரியால கிடைக்கிற மாதிரி எல்லா ஏரியாலையும் கிடைக்காது. பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் என்ன மீன் ரொம்ப பெஸ்ட்? ஒகேனக்கல்ல என்ன மீன் கொடுத்தாங்க, அதை பத்தி? பாறை மீன் வந்து நல்லா இருக்கும். பாறையா? பாறை. ஓஹோ, பாறை மீன். அதுக்கப்புறமா வவ்வால் மீன், ஏரி வவ்வால் சொல்லுவாங்க, அந்த மீனுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். இல்ல அப்படின்னா உங்க வீட்டு ஏரியால என்ன மீன் கிடைக்குதோ அதை நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டைல்ல பண்ணி சாப்பிடலாம். ஓகே, கிடைக்கிற மீனை வச்சுதானே நம்ம போக முடியும் அப்படிங்கறதுனால ஓகே, ஃபைன். இப்போ மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். ஒரு 5 to 10 minutes அது குக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை நம்ம முடிச்சிடுவோம்.
ஸோ இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நமக்கு ஒன்ஸ் குக் ஆயிடுச்சுன்னா இந்த குழம்பு ரெடி. ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். உங்களுக்கு மீன் வந்து இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அப்ப நம்ம கப்ல எடுத்து வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாங்களா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. அப்படியே எடுத்து வைக்கலாமா இல்ல இந்த கரண்டி வேணுமா? குழம்புக்கு இந்த கரண்டி நமக்கு வேணும். மீனுக்கு அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம இதுல வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போறோமா இல்ல தேவையில்லை? கொத்தமல்லி கொஞ்சமா கார்னிஷிங். ஃபைன். ஸோ கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ண கையோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் கூடவே தக்காளி, அதை தொடர்ந்து கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவுக்கு மிளகு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் போட்டு இதுவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் புளியை ஆட் பண்ணணும். ஸோ புளியும் ஆட் பண்ணிட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா அண்ட் வறுவல் மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அது வந்து சூடு ஆகி ஒரு பைண்ட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். அதுக்கப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசம் போடணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அரைச்ச விழுத கடாயில ஆட் பண்ணிட்டு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்றோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி ஒரு அளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொதி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லா கொதி வந்தப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போடுறோம். ஸ்லிட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா கொதி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா மீனை ஆட் பண்றோம். மீனை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீன் குக் ஆகிற டைம் தான், அதை கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கார்னிஷையும் முடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா மணக்க இந்த ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் எப்பவும் சொல்ற அதே விஷயம் தான், நல்லா சுட சுட இருக்கு அப்படிங்கறதுனால அப்படியே குழம்ப டேஸ்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து இவங்க போட்டதுல எல்லாமே மசாலாலாம் எனக்கு வந்து போடும்போதே அதோட ஃப்ளேவர்ல உடனே சாப்பிடணும் போல பயங்கர டெம்ப்டா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். புளியை அப்படியே போட்டதால அந்த புளியில இருக்கிற கொஞ்சம் நாரெல்லாம் இருக்குதான் செய்யுமா? நம்ம போட்ட வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 விஷயமான மசாலா போட்டிருக்கோம்ல, இந்த மசாலாலாம் போட்டு ஒரு மீன் குழம்பு நல்லா இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவரா அண்ட் புளி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டதால ஒரு புளி குழம்பு ஸ்டைல்ல அண்ட் நம்ம நார்மல் குழம்பு ஸ்டைல்ல ஒரு ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இது இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான மீன் குழம்பு தான். கண்டிப்பா இதை வந்து இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும், இதுல என்னென்னலாம் சேர்க்கலாம், இதுல இன்னும் வேற எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கலாம் நம்ம ஷெஃப் சொல்லதான் போறாங்க. பட் இன்னைக்கு நீங்க செஞ்ச மீன் குழம்பு ரொம்பவே சிறப்பா இருக்கு.